சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களால். எதுக்குமா அழுறிய? ஏம்மா அழாதீங்க. இப்ப நாட்டுல என்னென்னலாமோ நடக்குவோமா. அப்பாக்கு வயசுதாம்மா, விடுங்க. அப்போ ஊருக்கு போறேன், நீங்களே என் கூட வாரியலா? ஏம்மா நான் ஒரு இடமும் வரலாம்மா, என் வீட்டுக்காரி இருந்த வீட்டிலே நான் இருக்கேன். அத்தை வாங்க, ஹாலில் வந்து இருங்க. பெட்ரூம்ல இருக்க நீங்க அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. வாங்க அத்தை. மக்கா அவங்க தாத்தா இருந்ததுக்கு நான் வரலாம்னு நினைச்சேன் பார்த்துக்க. பின்ன எனக்கு இடம் ஒன்றும் தெரியாத, எங்க அம்மா எல்லாம் முன்னாடியே பேச்சாவாதான் என்னால் வர முடியல. சாரி மக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்கா, விடு. த்ரிஷா உங்க அத்தா நல்லா அழுதுருப்பாவல்ல? நீயே த்ரிஷாளுக்கு அத்தானை பற்றியே கேட்க? ஆமாம் மக்கா, எல்லாரும் அழுதாவ. இப்படி வந்து உடனே இறந்து போகணும்னு யாருமே எதிர்பார்க்கலையா, அதான் ரொம்ப கஷ்டமா இருந்து. சரி விடு, எல்லாம் சரியாகும். முத்து மாதிரி த்ரிஷா டல்லா இருக்கா பாரு, எனக்கு கஷ்டமா இருக்கு. எம்மா இவன் ஆரம்பிச்சிட்டான்ப்பா. த்ரிஷால பார்க்க ஃபீல் பண்ணது மாதிரியே தெரியல. நீ தான் சொல்லுக்கா. எனக்கு தெரியும் அவன் மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, உனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் விட்டு எனக்கு மாறணும். ஆமா, நீ இந்த சைடு வா, நான் அந்த சைடு வரேன். நான் இந்த பெஞ்சை விட்டே மாறேன்னு சொல்லேன். ஏன் முத்து மாதிரி பின்ன எப்பவுமே அந்த சுருள் முடிய பத்தியே பேசிட்டு இருக்கா, எனக்கு கடுப்பா இருக்கு. உனக்கும் ஒரு சுருள் முடிதான் அமையும் பாரு. அது அப்ப பார்க்கலாம். சார் வராங்க. வீட்டு மக்கா உங்க அத்தா வராவ. த்ரிஷாளுக்கு அத்தான் பாடம் எடுத்தாதான் கிளாஸே ரொம்ப அமைதியா இருக்கும். இவனை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். த்ரிஷா இங்க வாங்க. இவனுக்கு வேற வேலை ஹேர் இல்ல, ஆவுன்னா த்ரிஷாலே தான் கூப்பிடுவான். ரெட்டி மக்கா ஒன்னதான் கூடாவ. எனக்கு காது கேக்கு. அப்ப போகாம படம் காட்டிட்டு இருக்கா ஒரு மாதிரி. திரும்ப என்ன இருக்கா த்ரிஷாங்க வாங்கன்னு சொல்லணும். அப்பதான் போவியோ? போனம் டீ, கத்தாதீங்க. சார். த்ரிஷா உன் ஃப்ரெண்டுகிட்ட நமக்கு மேரேஜ் ஆன விஷயத்த சொன்னியா? இல்ல சார். என்னது சாரா? நம்ம ஹஸ்பண்ட் சார், இது காலேஜ். எனக்கே பாடம் நடத்துறியா? சரி போய் உட்காரு. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். என்ன எமிலி லேட் ஆயிட்டு இன்னைக்கு? சாரி சார், நான் காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஓ ஓகே, கோ சிட் டவுன். ஓகே சார், தேங்க் யூ. மாமனே உன்னை காணாம வட்டியில் சோறு உண்ணாம பாவினா பருத்தி பாலா போனேனே. ஏம்மா பாட்டு தெரியாதுன்னா பாடாத. சோறு உண்ணாமலாம் இருக்கா? ஒரு பிளேட் எடுத்து குழச்சி அடிச்சிட்டுலாம் இருக்கா? என்னமோ இவருக்கு சோறுல நான் தின்னுட்டு இருக்கேன், குழச்சி அடிச்சிட்டு இருக்கேனா? ஆமா, என் சோறு தான் சாப்பிடா. எங்க நான் என் காசுல தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நாமளா வேலைக்கு போறேன், நீ எப்படி அப்படி சொல்லலாம்? அது சரி, எங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த 50 பவுன் உருப்படியே நீங்க தான் அழிச்சிய. நான் சாப்பிடுறது அதுக்கு வட்டிக்கே கரெக்டா இருக்கும். ஏனி சொல்லுங்க பாப்போம், உங்க ரூபாயில நான் சாப்பிடேனே. ஏம்மா உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதம்மா. 50 பவுன் உருப்படியை பத்தி பேசின உடனே உன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிடுவாரு. எம்மா தாயே, நான் தெரியாம சொல்லிட்டேன்னு மன்னிச்சிரு. ஏனி என்னது பேசினாலும் அந்த 50 பவுன் உருப்படி தந்துகிட்டு பேசுங்க. ஏம்மா அந்த 50 பவுன் உருப்படி தந்தோம்னா போட்டுக்கிட்டு நீ எங்க போவா? நான் எங்கேயாவது போவேன். ஒரு பவுனு என்ன விலை போகும்? 50 பவுனுக்கும் எப்பா நினைச்சாலே பயமா இருக்கு. எல்லா நகையும் ஏலத்துக்குட்டி எல்லாம் வாங்கி தாங்க. வாங்கி தாரம்மா. இது இவள்கிட்ட இருந்தா சண்டை வந்துடும், நான் போறேன். ஆமா, என்னால தானே சண்டை வருது. இவரு செய்யதெல்லாம் நியாயம்.
அவரு சொல்லதையும் சொல்லிவிட்டு செய்யதையும் செஞ்சுக்கிட்டு எல்லா நகையும் வித்து பறக்கிக்கிட்டு இப்போ சொல்லுவாரு நான் தான் சண்டைக்கு போறேன் நான் தான் சண்டைக்கு போறேன்னு. எம்மா நான் ஒண்ணுமே சொல்லலாமா, நான் தான் சண்டைக்கு வரேன் உன்னிட்ட, என்ன மன்னிச்சிரு. மேகலாக்கா மேகலாக்கா எம்மா வந்துட்டாமா முக்காடு போட்ட மூதேவி. எக்க சாப்பிடையா தெரிய இல்ல நான் துணி துவைச்சிட்டு இருக்கேன். என்னக்கா சாப்பிட்டுட்டுலாம் இருக்கிறிய அப்புறம் ஏன் துணி துவைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றிய? என்ன கமலாக்கா தெரியுதுன்னு செய்வு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அப்புறம் என்ன கேள்வி சாப்பிட்டா இருக்கிய நீ? எக்கா ரேஷன் கடையில நிவாரண உதவி கொடுக்காமலாம். என்ன நிவாரண உதவி? மழையும் பெய்யல வெயிலு தான் மண்டை புழக்குது, எதுக்கு நிவாரணம் கொடுக்காவ? உங்களுக்கு தெரியாதாக்கா வெயில் நிவாரண உதவி கொடுக்காவ? வெயில் அடிச்சாலுமா நிவாரண உதவி தருவாவ? ஆமாக்கா இந்த வெயில் காரணமா நிறைய பேர் மயங்கி மயங்கி விழாவலாம்ல, அதனால எல்லா ரேஷன் கடையில நிவாரண உதவி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காவலாம். பார்த்துக்கிடுங்க. அப்படியா கமலாக்கா? என்னதெல்லாம் கொடுக்காவலாம்? அது இந்த தர்பூசணி, அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் தயிர் மோர் என்னெல்லாம கொடுக்காவலாம். பார்த்துக்க வா போய் வாங்கிட்டு வருவோம். ஏக்கா நீங்க போங்க, அப்ப நான் ரேஷன் கடை எடுத்துட்டு ஓடி வரேன். ஏக்கா நீலா கடையும் சீர்காழிய கடை லைட்டா சொல்லிட்டு வரேன், நீங்க ரேஷன் கடை எடுத்து வச்சுக்கிடுங்க. சரிக்கா சரி. வேலைக்கு போகாம சும்மா தானே போய் கிடக்குறீரு, அது ரேஷன் கடைக்கு போய் கூட கூட சாருட்ட வாங்கிட்டு வரலாம்ல. ஏமா அந்த ஃபேனை ஒன்று ரிப்பேர் ஆகி கிடக்குமா, அதை நான் சரி பண்ணேன், நீ போய் வாங்கிட்டு வா போ. எங்க அம்மா தந்த 50 பவுன் இருந்தா நான் ஏசியே வாங்கி வச்சிருப்பேன். இப்படி பழைய பேனை நல்லாக்கி இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஏம்மா திரும்ப நீ 50 பவுன் ஆரம்பிக்காதம்மா, நான் எழும்பி போறேன். இதுல நிக்கந்தோறும் அவ 50 பவுனை பற்றியே தான் பேசிட்டு இருப்பா, நான் போறேன். ஆமா எங்க அம்மா கஷ்டப்பட்டுலாம் போட்டாவ, நீங்க கஷ்டப்படாம அழிச்சிட்டிய. இனி அவருக்கு காதே கேட்காது கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம வேலையை பாப்ப ரேஷன் வாங்கிட்டு வருவோம். என்ன பொருள் எல்லாம் தாரானோ தெரியல. வீட்ல ஒரு ஸ்மால் ப்ராப்ளம்டா, டேடி கனடா போக கூப்பிடுறாங்க. நான் வரலன்னு சொன்னேன், வீட்ல ஒரே ப்ராப்ளம். அப்ப நீ கனடா போறியோ? நோடா நான் போகல. கனடா போனா ஜாலியா இருக்கும்ல, அங்க ரொம்ப குளிர் அப்படிதானே, குளிர் பிரதேசம் தானே அங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணல, உனக்கு தான் ஒண்ணுமே தெரியல. எனக்கு இந்தியா தான்டா பிடிச்சிருக்கு. என்ன எங்க அப்பா கனடா கூட்டிருப்பாங்கன்னா நான் உடனே போயிருப்பேன் தெரியுமா? உனக்கு ஒண்ணுமே தெரியல, வாய் விருப்பம் பாருன்னா போ. அனு இங்க வா. ஹே அனு நீ யூனிஃபார்ம் போடல? இல்ல எங்க வீட்ல என்ன யூனிஃபார்ம் எடுக்கல. சோ சேட். காலேஜ்ல என்ன திட்டலையா அனு? யூனிஃபார்ம் போட சொல்லிருக்காங்க, தைக்க கொடுத்துருக்கு, என்ன வாங்கல. ஏட்டி மக்கா இப்ப பூஜா நம்மகிட்ட பேசவே மாட்டாளா? ஆமா அவ சண்டை போடுறதுக்கு மட்டும் நம்மகிட்ட வந்து பேசுவா. பூஜா ரொம்ப மாறிட்டா பத்தியா? பூஜா மட்டுமா மாறிட்டா, நீ தான் மாறிட்டா. நான் எங்க மாறினேன்? நீ உங்க அத்தானை பார்த்த உடனே மாறிடுவா, விஷாவி அத்தானை பார்த்த உடனே மாறுகா, தம்மனை நீயே சாரை பார்த்த உடனே மாறுகா. அது அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னா நீ வாய மூடு. ஆமா ஆமா எங்களுக்கு தெரிவு. ரொம்ப ஓவரா பேசினா திருச்சால கோவம் வந்துடும் பாத்துக்க. ஹே பூஜா சூர்யா நிக்கிறான். நம்ம எமிலி கிட்ட போய் பேசுவோம், திருஷலுக்கு கோவம் வருவான்னு பார்ப்போம். ஹாய் எமிலி, எப்படி இருக்கா? ஹே சூர்யா ஃபைன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன திருஷா கண்டுக்காமலே இருக்கா? சரி கூட கொஞ்சம் பேசுவோம், அவளுக்கு கோவம் வருவா பார்ப்போம். அண்ணே கேண்டீன் போமா? நான் ஏதாவது உனக்கு வாங்கி தரேன்னு தானே என்ன கேண்டீன் கூப்பிடா? தீனி முட்டை திங்கதுலே இரு. இவன் கேண்டீன் போனா திங்க மாட்டேன், பாத்துட்டு வந்துறா போலாம். எமிலி வந்தா கேண்டீன் போலாம். ஹே சூர்யா நான் வந்தா நீ கேண்டீன் வருவியா? ஐயோ ஹாப்பியா இருக்கு எனக்கு நீ இப்படி சொல்றத கேட்கும்போது. சரி எமிலி வா கேண்டீன் போவோம். ஓகே சூர்யா கம் ஆன் போலாம் வா. எமிலி வா போலாம். அப்படி அண்ணாவை திட்டாதடா. திருஷா என்ன கண்டுக்கவே மாட்டேங்க. சரி எமிலியை கூட்டிட்டு கேண்டீன் போவோம், அப்போ அவளுக்கு கோவம் வருதா பாப்போம். வா எமிலி கேண்டீன் போலாம். ஓகேடா போலாம். அண்ணா எனக்கு கேண்டீன் போனா சிக்கன் பப்ஸ் வாங்கி தருவியா? தின்னி முட்டை சிக்கன் பப்ஸை தவிர அவளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது.
நான் கிளாஸுக்கு போறேன். அக்கா நம்ம சார் வரவ. எங்க எங்க மறக்காத திரும்பி பாரு. திருஷா நான் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ட்ரீட் வைக்க போறேன். சார் எங்களுக்கு என்ன ட்ரீட், என்ன விசேஷம்? விசேஷம் எல்லாம் இல்ல, சும்மா வைக்கணும்னு தோணுச்சு. வேண்டாம்னா ஓகே. அத்தா நீங்க கேட்டு நான் வேண்டான்னு சொல்லுவேனா? தமன்னா சைக்கிள் கேப்ல அத்தான்னு சொல்ல, சார்னு சொல்லு. தமன்னா இது சரியில்லை சொல்லிட்டேன். நீ கோபப்படாதீங்க, சும்மா சொல்லி பார்த்தேன். சரி வாங்க கேண்டீன் போலாம். ஓகே அத்தா. தமன்னா ஒழுங்கா இருந்துக்க, அத்தா அத்தான்னு சொல்லது எனக்கு கோவம் வர சொல்லிட்டேன். திருஷலுக்கு கோவம்லாம் வருது. நான் சொன்ன உனக்கு ஏன் கோவம் வருது? நீ சொல்லு எனக்கு பிடிக்கல, ஸ்டாப் பண்ணிடு சரியா? சரி சரி சண்டை போடாதீங்க, வாங்க கேண்டீன் போவோம்.